இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புழுங்கல் அரிசி 1 டம்ளரு, அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி கொண்டு வந்திருக்கேன். இந்த டம்ளர் பார்த்தீங்க அப்படின்னா புழுங்கல் அரிசி 1 டம்ளரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. தண்ணியை வடிகட்டிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாங்க. சின்ன வெங்காயம் 10, 4 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், பூண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டுங்க. கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. சின்ன வெங்காயம், இது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா போட்டது, பூண்டு தட்டி வச்சுது, இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். சில பேர்த்துக்கு பருப்பெல்லாம் சேர்த்துனீங்க அப்படின்னா நெஞ்சை கறிக்குங்க. அதனால் பெருவங்காயத்தூள் சேர்த்துனோம் அப்படின்னா அந்த நெஞ்சு எகுத்தளிப்பதற்கு கொஞ்சம் கம்மியாகும். நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி, அரை டம்ளரில் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, துவரம் பருப்பு அரை டம்ளர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு 1 டம்ளர், மொத்தம் 3 டம்ளர் அளவு அளந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அளந்து வச்ச தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு இதிலே போட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.